ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுமதிஸ் கிச்சனில் செய்ய போகிறது சௌச்சௌ கூட்டு. இதை பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி, பொட்டாசியம் சத்துக்கள் நிறைஞ்ச காய். இது தாய்மை அடையணும்னு நினைக்கிறவங்களும் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுனால கர்ப்பப்பை வலுப்பெறும். முதுமையான தோற்றத்தை குறைச்சி நம்ம இளமையாக வைத்துக்கொள்ளவும் சௌச்சௌ ரொம்பவும் முக்கியமானது. கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்து கழுவி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு பாசிப்பருப்பை போட்டு வேக வைக்கணும். சௌச்சௌவை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கூட்டுக்கு தேவையான 2 பல்லாரி நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. அரிஞ்ச சௌச்சௌவை தண்ணியில் அலசி பருப்போடு சேர்க்கணும். தாளிக்கிற கரண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி பருப்போடு சேர்க்கணும். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வேக வைக்கணும். சௌச்சௌ தோல் தான் கடினமாக இருக்குமே தவிர ரொம்பவும் சாஃப்டான காய், சீக்கிரமாக வெந்துடும். இதை சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்திக்கு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும் இந்த சௌச்சௌ. வெந்ததும் நறுக்கிய மல்லித்தலை தூவி பரிமாறினால் சௌச்சௌ கூட்டு ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.